இன்னைக்குரிய டிவோஷன் பிரியாத உறவு 2 தீமோத்தேயு 4:16. ஜெர்மனியில் ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சி நடந்தப்ப யூத இனத்தை சேர்ந்த தேவ பக்தி மிக்க ஒருவரை தனிமை சிறையில அடைச்சு வச்சிருந்தாங்க. அவர் அங்கு யாரையுமே பார்க்கவோ பேசவோ முடியாதபடி வச்சிருந்தாங்க. ஆனால் சிறையை காவல் காக்கும் அந்த காவலர்கள் இவர் யாரோட பேசி கொண்டிருப்பது போலயே டெய்லி கேட்பாங்களாம். அவர் மனநோயாளியும் இல்ல, பின்னர் யாரோட இவர் தனிமையில இப்படி சிறையில பேசிக்கிட்டே இருக்காருன்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. அவரிடம் போய் அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாரோடு பேசுறீங்கன்னு. அதற்கு அவர், இங்கே நான் யாரோடும் பேசாதபடி என்னதான் தனிமையாக்கிட்டீங்களே, ஆனா உங்களால் பிரிக்க முடியாத கடவுள் என்னோடு இங்கும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவரிடம் தான் நான் என் மனதுல உள்ளவைகளை எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆம், வாழ்க்கையிலும் தனிமைப்படுத்தப்படும் வேலை வரலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் பேசவோ பழகவோ மனதில் உள்ள எதையுமே ஷேர் பண்ணிக்க நமக்கு யாருமே இல்லாத போகிற ஒரு சூழ்நிலை வரலாம். நம்மளை விட்டு எல்லாரும் பிரிக்கப்படலாம். ஆனாலும் உலகம் பிரிக்க முடியாத ஒன்று இருக்கு நமக்கு, அதுதான் தேவ உறவு. அதை யாராலையும் பிரிக்க முடியாது. அதுதான் யோசேப்போடையும் இருந்துச்சு. யோபுவை விட்டு எல்லாம் பிரிக்கப்பட்டப்பையும் தன்னுடைய உணர்வுகளையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்ள அவருக்கு யாரும் இல்லாம இருந்தப்பையும் அவர் தேவனை நோக்கி பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தாரு. தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி யோபு பேசுறாரு. ஒரு நாள் தேவன் அவருடைய சிறையிருப்பை நீக்கி புதுவாழ்வு தராரு. 1000 உறவுகள் இருந்தாலும் தேவ உறவுக்கு இணையா எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. வாழ்க்கையின் தனிமை பயணங்கள்ல அந்த தேவ உறவை தவிர வேற எந்த உறவும் நமக்கு உதவும் அப்படிங்கிற எந்த உத்தரவாதமும் இல்ல. பல சூழ்நிலைகள்ல நம்முடைய பெற்றோர் கூட நம்மள புரிந்து கொள்றது இல்ல. தாவீது வாழ்க்கையில அவருடைய பெற்றோர் கூட அவரை தனிமைப்படுத்தினாங்க. உடன் பிறந்தவர்களுக்கு அவர் வேற்று மனுஷனாக காணப்பட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான விசுவாசத்தோடு அவரு தாவீது சொல்றாரு. சோதனையான சூழ்நிலையில தன்னுடைய மனதுல உள்ளவைகளை பகிர்ந்து கொண்டு ஆறுதல் அடைந்திட தேவன் அவரோடு இருந்தாரு. அவரோடு அவர் மனம் விட்டு பேசின வார்த்தைகள் தான் நம்ம நிறைய பேர் வாசிக்கிற சங்கீதங்களா இந்த காலத்துல இருக்கு. அப்போஸ்தலர் பவுலோடு ஐக்கியமாய் இருக்க ஆயிரக்கணக்கானவங்க இருந்தாங்க. ஆனாலும் எல்லோரும் என்னை விட்டு பிரிந்தாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நேரம் வருது. ஆனாலும் தேவ ஐக்கியம் தன்னோடு இருப்பத அந்த தேவ மனிதன் மிக நிச்சயமாக உணர்ந்து உற்சாகம் அடையறாரு. யாரு தன்னை விட்டு பிரிந்தாலும் தன்னை அழைத்த தேவனுடைய சமூகம் இறுதி வரை தன்னோடு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துச்சு. தேவனே, நீர் எங்களோடு இருப்பது வெற்றியே. ஆமேன்.